அல்ல, இறைவனுக்கும் எவ்வளவு கேட்டாலும் அதை விட மிக அதிகமாக தர தயாராக காத்திருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கோடி வணக்கங்களும் நன்றிகளும். வாழ்க வளமுடன், வாழ்வும் வளத்துடன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன். நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, என்ன உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவுக்களோ நல்லா இருக்கோ அவ்வளவுக்களோ நம்முடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இன்னைக்கு மருந்தே உணவாயிடுச்சு நிறைய பேருக்கு. என்னாச்சுங்க, மத்தியானம் லஞ்ச் பாக்ஸோட கூடவே இன்னொரு பாக்ஸும் இருக்கு, மாத்திரை பாக்ஸ். டிஃபன் பாக்ஸ் கேக் ஒரு பாக்ஸ் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. காரணம் என்ன? நம்ம உடம்புல அந்த நோய் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கு. இன்னும் இல்லாத நிறைய விஷயங்கள் இப்ப வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குறைஞ்சு போச்சு. என்ன செஞ்சா நாம நம்முடைய பழைய வாழ்க்கை முறையை மீட்டெடுக்க முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு எலிக்சர் மிக்ஸ். ஹெல்த் ஓரியன்டட் ஒரு செஷன் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னி ரோட் மேப் என்ன அப்படின்னா, மருத்துவம். நாம இந்த காலத்துல மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, உடலோட இயற்கை பாதுகாப்பு அமைப்பு, அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எப்படி இருக்கு, உடம்புல அந்த டீடாக்சிகேஷன் அப்படிங்கிற வழிமுறைகள் எப்படி இருக்கு, இதற்கான தீர்வா எலிக்சர் மிக்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க போறோம். என்னுடைய பேர் முனைவர் யோகநாதன். கிட்டத்தட்ட 18 வருடங்களா ஆரோக்கிய துறைகள்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு 100 கோடி பேருக்கு ஆரோக்கியத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாபெரும் இலக்கோட இந்த பயணத்தை தொடங்கியிருக்கேன். தேங்க்யூ வெரி மச். இந்த பயணத்துல நீங்களும் பங்கெடுக்கிறதுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் பார்க்க போறோம்ல, எலிக்ஸ், இது என்ன மருந்தா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. திஸ் இஸ் நாட் எ ட்ரக், திஸ் இஸ் நாட் எ மெடிசன். இது ஒரு நோய்களை டயக்னாஸ் பண்றதுக்கோ, ட்ரீட் பண்றதுக்கோ, கியூர் பண்றதுக்கோ உண்டானது கிடையாது. அப்ப இது என்னது? இது ஃபுட் சப்ளிமெண்ட். உணவே மருந்து. நம்ம எல்லோரும் சொல்ற மாதிரி நம்ம உணவுல இருக்கிற பற்றாக்குறையை சரி பண்ணக்கூடிய ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். இதுக்கு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருமே சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இது ஒரு பவர்ஃபுல் ஹெர்பல் ஸ்டெம் செல் ஃபார்முலாங்கிறதுனால சில பேர் இதை யூஸ் பண்ணக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் யூஸ் பண்ணக்கூடாது, பாலூட்டும் தாய்மார்கள் யூஸ் பண்ணக்கூடாது, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டவங்க இதை எடுத்துக்க கூடாது. மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம். தீவிரமான நோய் யாருக்காவது இருக்கு அப்படின்னா அவங்க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இதை எடுத்துக்கணும். ஓகேவா? தேங்க்யூ. ஒரு முக்கியமான கேள்வி, இந்த மருத்துவர்கள்லாம் இருக்காங்கல்ல, எதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா நோய்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுல அவங்க போல ஒரு எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனா ஃபுட் சப்ளிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி அவங்களுக்கு பெரிதா நாலேஜ் இருக்கிறது இல்லை. இது அவங்களை பிளேம் பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடையாது. இப்ப இருக்கிற அந்த ஃபார்மா பேஸ்டு எஜுகேஷன் சிஸ்டமோட ஒரு யதார்த்தம் இது. இதுல இதையும் நம்ம ஆராய போறோம். மருத்துவர்கள் உதாரணத்துக்கு அவங்க படிக்கிற காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான காலம். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-14 வருடங்கள் வரைக்கும் கூட அவங்க படிப்புக்காக, இந்த மருத்துவத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக, புரிந்து கொள்வதற்காக, அனுபவப்படுவதற்காக படிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே வேலைக்கு போவாங்க. அதே மாதிரி நிறைய 14 வருஷம் கிட்டத்தட்ட இங்க +2 முடிச்சதுக்கு அப்புறங்க, +2 முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கிட்டத்தட்ட இந்த காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் 14 வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு செஷன் எடுக்கிறதுக்காக பண்ணணும். அப்ப அங்க என்ன அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா, நோய் என்ன நோய் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது இல்லை, அதை வகைப்படுத்துதல், என்னென்ன விதமான நோய் இது அப்படிங்கிறது. அப்புறம் மருந்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மருந்துல என்ன காம்போசிஷன்ல இருக்கு, என்னெல்லாம் அந்த மருந்துகள்ல இருக்கு, என்ன கெமிக்கல்லாம் போட்டு தயார் பண்றாங்க, அதோட சைடு எஃபெக்ட் என்ன, இது கொடுக்கும்போது கூட என்ன கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அதோட பலன்கள் என்ன, பயன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அறுவை சிகிச்சை, உடம்போட அனாட்டமி ஃபுல்லா உங்களுக்கு தெரியும். கிட்னி எவ்வளவு வேலை செய்யும், எவ்வளவு வாட்டர் ஃபில்டர் பண்ணும், 1 மணி நேரத்துல எவ்வளவு வாட்டர் இது பண்ணும், 1 நிமிஷத்துல எவ்வளவு லிட்டர் ரத்தத்தை இதயம் பம்ப் பண்ணும்,
இது எல்லாம் அவங்களுக்கு நுட்பமா தெரியும். எமர்ஜென்சி மெடிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனா இந்த ஊட்டச்சத்து பற்றிய அவங்களுக்கு படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவான டைம். ஆனா நமக்கு இதுல எல்லாம் இருக்கணும் அப்படின்னா உணவுல கவனம் இருக்கணும், உடலோட மெட்டபாலிசம்ல கவனம் இருக்கணும், தடுப்பு மருத்துவத்துல கவனம் இருக்கணும், வாழ்க்கை முறை சிகிச்சைகள்னு ஒண்ணு இருக்கு, அதுல நமக்கு கவனம் இருக்கணும். உடம்புக்கு இயற்கையா தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் சக்தி ஒண்ணு உண்டு. அது பாதிக்காத வகையில இயற்கையா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல நமக்கு கவனமும் அறிவும் தேவை. இதெல்லாம் நோய்க்கான ரூட் காஸ் என்னவோ அதெல்லாம் பாதுகாக்குது, சரி பண்ணுது, அதுல கவனம் செலுத்துது. மருந்துக்கும் உணவுக்கும் என்ன வேறுபாடு? மருந்துங்கிறது உடம்புல ஒரு அறிகுறி வருது, அதை சரி பண்றது, உடனடியா சரி பண்றது. ஆனா அது என்ன செய்யுது? நோய்க்கான காரணம் என்னமோ சரி பண்றது. அதனால என்ன ஆகும்? சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது. இத ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு தலைவலிக்கு தலைவலிக்குதுன்னு என்ன காரணமா இருக்கலாம்? கண் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றதுனால காரணமா இருக்கலாம், உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால அதிகமா அந்த தலைவலி வரலாம், ரத்த ஓட்டம் அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது தலைவலி வரலாம், தலையில நீர் கோத்துட்டு இருக்கு, குளிச்சுட்டாங்க, குளிச்சு தலை தவட்டல, மழை நனைஞ்சாங்க, அதே மாதிரி சமயத்துல தலைவலி வரலாம், தூக்கம் இல்லாம தலைவலி வரலாம், தலையில அடிபட்டு ஏதாவது தலைவலி வரலாம், பல்வேறு காரணங்கள் இருக்கு இல்லையா? ஆனா இதுல சில விஷயங்கள் இருக்கு அறிகுறி. அப்பா ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்கு, அதனால இதயம் வேகமா பம்ப் பண்ணுது, அதை சரி பண்றதுக்காக அப்படின்ட்டு அதே மாதிரி பம்ப் பண்ணும்போது தலைவலி வலிக்குது உதாரணத்துக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம்? தலைவலியை நிறுத்துறதுக்காக ஒரு மாத்திரை போட்டுப்போம். அந்த மாத்திரை என்ன செய்யும்? தலை வலியை சரி பண்றது இல்ல, அந்த தலை வலிக்குது அப்படிங்கிற ஒரு சிக்னல் மூளைக்கு போகும்ல, அந்த சிக்னலை கட் பண்ணிடும். இதே மாதிரி உடம்புல இருந்து நிறைய சிக்னல் வரும். அப்பா எனக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டு இருக்கு, அதை காயம் சரி பண்றதுக்கு கொஞ்சம் விட்டமின் கே வேணும், விட்டமின் பி வேணும், விட்டமின் சி வேணும் அப்படின்னாலும் அது கேட்கும். அந்த சிக்னலையும் கட் பண்ணிடும். காரணம் என்னன்னா, உதாரணத்துக்கு உங்க வீட்டுல ஒரு நபர், நான் வரேன் உங்க வீட்டுக்கு, நீங்க கையில ஒரு எண்ணெய் சட்டியை எடுத்துட்டீங்க. கையில என்ன இருக்கு? ஒரு கொதிக்க கொதிக்க எண்ணெய் இருக்கிற எண்ணெய் சட்டி இருக்கு, அடுப்புல இருந்து எடுத்துட்டீங்க. வாங்க யோகி சார், வாங்க யோகி சார், வாங்கி சார் நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஷார்ட் கட் ஆகுது, ஒரு எலக்ட்ரிக்கல் லைன்ல இது ஒரு தீப்பொறி பறக்குது. உடனே சொல்றீங்க, சார் 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 அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார் அப்படிங்கிறீங்க. எனக்கு எந்த சுவிட்சுன்னு எப்படி தெரியும்? எந்த சுவிட்ச் அந்த இடத்துக்கு போகுதுங்கிறது எப்படி தெரியும்? நான் உடனே என்ன செய்யறேன்? நேர போய் மெயின் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா உள்ள வரும்போது நுழையிற இடத்துலயே மெயின் ஆஃப் இருக்கு, மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இதே மாதிரி வேலை தான் நம்ம வலி நிவாரண மாத்திரைன்னு சாப்பிட்றதெல்லாம் செய்யுது. உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த சிக்னல் போற ப்ராசஸை கட் பண்ணி விட்டுருது. அப்ப என்ன நடக்கும்? இதனால மற்ற இடத்துலலாம் ரிப்பேர் சரியா நடக்காது. அப்ப அந்த இடத்துல அந்த ரிப்பேர் ஜாஸ்தி ஆயிட்டே போகும். ஒரு குழாயில தண்ணி ஒழுகிட்டே இருக்கு, அது சரியா அடைக்கல, அந்த தண்ணி ஒழுகிறது அதிகமாகுது, அப்பயும் அதுக்கு ரிப்பேர் பண்ணல, அப்ப அது உடச்சிக்கிட்டு தானே வரும். அதே மாதிரி விஷயங்கள் உடம்புல நடக்கும். இதே ஊட்டச்சத்து அடிப்படையிலான சிகிச்சை அப்படின்னா என்னன்னா, உடம்போட நேச்சுரலான ஹீலிங் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுது. எங்க ஊர்ல எங்க நான் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சிருந்தேன். எங்க கம்பெனி வாசல்ல 2 நாய் இருக்கும். அதுல ஒரு ஆண் நாய, அது போகும்போது வரும்போது யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்தா குலைக்கும் இல்லையா? அதே மாதிரி யாரையோ பார்த்து குலைச்சிருக்கு போல இருக்கு. திருடனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அதோட குணம் என்ன? மற்றவங்களை விரட்டுறது தானே. அது விரட்டி ஏதோ செய்யும் போது யாரோ கல்லால் அடிச்சிருக்காங்க மட்டு மண்டையில. அது நடு மண்டையில இருக்கிற தோல் பிரிஞ்சு காது தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருந்தது. மறுநாள் காலையில பார்த்து அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா அது காமிக்க மாட்டேங்குது, ஓடுது, வெளியில ஓடிடுது, எங்கேயாவது பக்கத்துல போனாலே. மண்ணுல போட்டு பரண்டு மண்ணை தான் அதுல
அந்த காயம் முழுக்க மண்ணு. சரி, ப்ளூ கிராஸ்க்கு ஃபோன் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் அது ஒரு 4-5 நாள், ஒரு 10 நாள் கிட்டத்தட்ட காணவே காணும். எங்க போச்சுன்னே தெரியல. ஒரு 15 நாள் கழிச்சு திருப்பியும் அதே இடத்துக்கு வருது. காயம் எதுவும் இல்லாம அந்த காயம்லாம் ஆறி போய் வருது. இது எப்படி சாத்தியம்? அதுக்கு யாரு டாக்டர் வைத்தியம் பண்ணாங்க? யாரும் பண்ணல. இயற்கையா குணப்படுத்தும் சக்தி அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கு. நாய்க்குல்ல, பூனைக்குல்ல, நமக்கும் இருக்கும். பூனை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காயம் பட்டதுன்னா நாக்கால நக்கிக்கும். அது சுத்தம் பண்ணிக்கும், அவ்வளவுதான். நீங்க ஆயின்மெண்டே போட்டா கூட அது நக்கி சுத்தம் பண்ணிடாது, வேண்டாம் எனக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ஒரு இயற்கையான சரி பண்ணும் சக்தி இருக்கு. இப்ப புத்தூர் கட்டெல்லாம் போறீங்கன்னு வச்சுங்க, புத்தூர் கட்ட நாங்க நீங்க எலும்பு முறிவு போறீங்க, என்ன செய்வாங்க? ஒரு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு அந்த இடம் அசையாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டு போடுவாங்க. வேற என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க? ஒன்றும் கிடையாது. ரொம்ப இதுவா இருந்ததுன்னா 2 போல்ட், ஒரு பட்டையை வச்சு ஒரு பிளேட் வச்சு அந்த பக்கமும் இந்த பக்கம் பிளேட் வச்சு அதை அப்படியே ஹோல்டு அப்படியே இருக்கிறதுக்கு இறுக்கமா ஒரு இணைப்பை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த எலும்புகள்லாம் கூடிட்டு இருக்கும். அது எதனால? உள்ள போய் ஏதாவது நீங்க ஆயின்மெண்ட் போட்டு சிமெண்ட் போட்டு இல்ல ஃபெவிகால் போட்டு ஒட்டினீங்களா? இல்ல. உடம்புக்கு இயற்கையா ஒரு குணமாக்கும் தன்மை உண்டு. அந்த தன்மைய நாம வீணடிச்சிட்டோம். அதுதான் பிரச்சனை. சரியான ஊட்டச்சத்து இல்லாத உணவை உண்ணும்போது, அதே ஊட்டச்சத்து அதிகமா உள்ள உணவை எடுக்கும்போது, சரியான ஊட்டச்சத்து உடம்புக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு லாங் டர்ம் ரெமடியை கொடுக்குது. நோய்க்கான மூல காரணத்தை சரி பண்ணுது. உடலோட முழு ஆரோக்கியத்தை திருப்பி மீட்டெடுக்குது. அதுதான் மருந்துக்கும் உணவு சார்ந்த துணை உணவுகளுக்கும் ஊட்டச்சத்துகளுக்கும் உள்ள வித்தியாசம். நவீன மருத்துவத்தோட தந்தை அப்படிங்கிறது 2400 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த தன்மை உணர்ந்து நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கினார். அந்த தத்துவத்தை இன்னைக்கும் நேச்சுரோபதி அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிப்பவர்கள் நிறைய இருக்காங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. நோய்க்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான அத்தியாவசியமான விட்டமின்கள், மினரல்ஸ், புரதச்சத்து, கொழுப்பு, அதாவது நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு இருக்கு. அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல கொழுப்புல இருந்து கிடைக்கும். இதெல்லாம் குறையறதுனால என்ன ஆகும்னா செல்லோட தன்மை பாதிக்கும், செல்லோட செயல்பாடு கம்மியாகும். விட்டமின் ஏ அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா நம்ம கண் பார்வை கம்மியாகும். விட்டமின் சி அப்படிங்கிறது கம்மியாச்சு அப்படின்னா நம்ம செல்லுல அந்த மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற அடுப்பு எரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற குப்பையெல்லாம் வெளியேற்றுறதுக்கு விட்டமின் சி வேணும். இதே மாதிரி ஒவ்வொரு சத்துக்கும், ஒவ்வொரு தாதுக்கும், ஒவ்வொரு புரதத்துக்கும் பல்வேறு வேலைகள் இருக்கு. இரும்பு சத்து உடம்புல தேவையான அளவு இருந்ததுன்னா தான் இந்த ரத்த சிவப்பணுக்கள், இந்த ஹீமோகுளோபின்ங்கிற விஷயம்லாம், அதாவது ஆக்சிஜன் எடுத்துட்டு போய் செல்லுகளுக்கு கொடுக்குற விஷயங்கள்லாம், இந்த விஷயங்கள்லாம் நல்லா ரத்த ஓட்டம்ங்கிறது சரியா நடக்கும். இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ஊட்டச்சத்து சரியா போகிறது இல்ல உடம்புக்குள்ள. அது போனாலும் உடம்புல ஏத்துக்கிற மாதிரி இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம உணவே பூச்சிக்கொல்லி விஷங்கள் சேர்ந்த உணவாயிடுச்சு. அது ரொம்ப கூலா சொல்றாங்க, பூச்சி மருந்து பூச்சி மருந்து அப்படின்ட்டு. அதற்கான ஒரு வீடியோ தான் முன்னாடி ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஒரு டெக்னிக்கல் எரர். அது வீடியோ வந்து ஆடியோ வர மாட்டேங்குது. ஆடியோ வந்து வெறும் ஆடியோ போட்டாலும் வர மாட்டேங்குது. ஓகே. இப்ப நம்ம சாப்பிடுற கறிகாய்கள் எல்லாமே முழுக்க முழுக்க பூச்சிக்கொல்லிகளால இருக்கு. திராட்சை அப்படிங்கிற பழத்தை பத்தி தான் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அங்க இந்த திராட்சை பழம் காய் வர உடனே நிறைய கெமிக்கல் போட்ட பூச்சிக்கொல்லி விஷயங்கள் போட்ட ஒரு கவர் அந்த திராட்சை பழத்து மேல கட்டிடுறாங்க. அது முழுக்க முழுக்க அந்த திராட்சை பழங்கள் முழுக்க அந்த விஷத்திலேயே தான் ஊறிட்டு இருக்கு. அப்ப என்ன இருக்கும்? பழம்னு சாப்பிட்டா முழுக்க முழுக்க நச்சுக்கள் தான் நம்ம உடம்புக்கு. இது மட்டும் இல்லாம நம்ம என்ன செய்யறோம்? வெளில போறோம் வரோம். இப்பெல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியுமா? முடியாது. வெளில போகணும். புகை, கடுமையான நச்சுக்கள், மாசு, தொழிற்சாலை மாசு, புகை வண்டி மாசு, எல்லாம் என்ன செய்யுது? நம்ம உடம்புல டாக்ஸின்ஸை அக்யூமுலேட் பண்ணுது. இதெல்லாம் விட நம்ம உணவு, ஃப்ரைடு ஃபுட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் வேக வேண்டிய ஒரு விஷயத்த அவசர உலகம் அவசரமா ஹை ஃப்ளேம்ல வறுத்து நமக்கு கொடுத்துட்றாங்க. அது சத்துக்களை எடுக்கிறது மட்டும் இல்லாம
நம்ம உடலுக்கு கெடுதலை செய்யக்கூடிய விஷமாக மாறிவிடும். இதெல்லாம் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ரொம்ப கம்மி பண்ணிடுது, பலவீனப்படுத்திடுது. நம்ம உடம்புங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு இயந்திரம். ஒரு ரஜினி பாட்டுல வரும், புல்ல கொடுத்தா பாலா வருது பசுமாட்டுக்கு. அதே மாதிரி நம்ம ஒரு இட்லி, தோசை, வடை, பூரி அப்படின்னு கொடுக்குறோம். அது என்ன ஆகுது? நம்ம உயிரா மாறுது, ரத்தமா மாறுது, சதையா மாறுது, செல்களா மாறுது. இதே மாதிரி இயந்திரம் வேற எங்கேயாவது உண்டா? அதற்கு சரியான உணவு கொடுத்தா மட்டும்தான் அந்த உடல் அப்படிங்கிறது சரியா இயங்கும். நோய்களோட தொடர் காரணம் என்ன? தவறான உணவு, நச்சுப் பொருட்கள் அதிகமா இருக்கிற உணவு சேர்க்கிறது, நம்ம உடம்புல இருக்க இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து போறது, நாள்பட்ட நோய்கள் நம்ம உடம்புல அக்குமுலேட் ஆகுது, வந்துட்டே இருக்கிறது. மருந்துகளோட லிமிட்ஸ் என்ன அப்படின்னா, உடல்ல இருக்கிற மெட்டபாலிசத்தை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணுது, இல்லைன்னா மாடிஃபை பண்ணுது. இதே மாதிரி சில விஷயங்கள் செய்யுது. இது செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு டெம்பரவரியா மாத்திரை சாப்பிட்டா நிம்மதியா இருக்குப்பா, நல்லா இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி. தூக்கம் வரல, மாத்திரை சாப்பிட்றாங்க, தூக்கம் நல்லா வருதுப்பா, தூங்குறப்பா அப்படிங்கிறாங்க. ஆனா மறுநாள் காலையில தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்களாம் பாருங்க, காலையில எழுந்த உடனே ஒரு சுறுசுறுப்பா இருக்க மாட்டாங்க, ஒரு தோய்வா இருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க. ஒரு நர்ஸ் மேடம் சொன்னாங்க, தூக்கம் வரல, நான் ரெகுலரா மாத்திரை எடுக்கிறேன், மாத்திரை சாப்பிட்டாதான் தூக்கம் வருது, காலையில எழுந்தா அப்படியே ஒரு தண்ணி அடிச்ச மாதிரி ஒரு ஹேங் ஓவர் இருக்கிற மாதிரியே இருக்கு. அப்புறம் என்ன ஆகுதுங்க, அவங்களால மறுநாள் முழுக்க வேலையை செய்ய முடியறதே இல்லை. அவங்களோட வேலையோட அந்த ஃபோக்கஸ் பண்ற விதமும் குவாலிட்டி ஆயிடுது. ஒரு 11 மணிக்கு மேலதான் திருப்பி ஒரு ஃபார்முக்கு வரேன் அப்படின்னாங்க. அப்ப என்ன செய்யுதுங்க, இந்த உடம்புல சேர்ற நச்சுக்களை வெளியேற்றுறது இல்லை, நோய்க்கான மூல காரணங்களை சரி பண்றது இல்லை, உடலோட இயற்கையான குணப்படுத்தும் திறனை மேம்படுத்துறது இல்லை. அதனால என்ன ஆகுது, அது ஒரு டெம்பரரியா ஸ்டாப் ஆகுது, திருப்பியும் வருது, டெம்பரரியா ஸ்டாப் ஆகுது, திருப்பியும் வருது, திருப்பியும் வந்துட்டே இருக்கு. உதாரணத்துக்கு ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்க உடம்புல ரத்த குழாய்கள் ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா, அத உடம்புக்கு என்ன வேலை? எல்லா செல்களுக்கும் கொண்டு போய் உணவு சேர்க்கிற வேலை ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு. இதயத்தோட வேலை எல்லா செல்களுக்கும், உடம்புல இருக்கிற அத்தனை செல்களுக்கும் ஒரு நிமிஷத்துல உங்க உடம்புல இருக்கிற அத்தனை ரத்தத்தையும், கிட்டத்தட்ட ஒரு 5 லிட்டர் ரத்தத்தை பம்ப் பண்ணிடுது ஒரு நிமிஷத்துக்கு. அப்ப 5 நிமிஷம் இத உங்க ரத்த குழாய்கள் அடைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அது கொஞ்சம் வேகமா வேலை செய்ய வேண்டும். அப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்க ரத்த அழுத்தம்ங்கிறது பிரச்சனை இல்லை, ரத்த குழாய்கள்ல அடைப்புகள் இருக்கு, ரத்த குழாய்கள்ல கொழுப்புகள் படிஞ்சிருக்குங்கிறது தான் பிரச்சனை. நம்ம சாப்பிட்ற பிபிக்காக சாப்பிட்ற மாத்திரை என்ன செய்யுது? அந்த ரத்த குழாய்கள்ல இருக்கிற அடைப்பை எங்கேயாவது எடுக்குதா? அது செய்யறதில்ல. அதுக்கு பதிலா, தம்பி நீ நல்லா வேலை செய்யற, ஒழுங்கா வேலை செய்யற, இவ்வளவுலாம் வேலை செய்யக்கூடாது, கொஞ்சம் கம்மியா வேலை செய் அப்படின்னு திருப்பியும் அதோட வேகத்தை கம்மி பண்ற வேலை செய்யுது. இதனால என்ன ஆகும்? நாள்பட்ட இதய பாதிப்புகள், கிட்னி பாதிப்புகள், இதே மாதிரி வேற சில பிரச்சனைகளுக்கு இந்த பிபி சாப்பிட்ற மாத்திரைகளால உருவாகுது. உடம்புல டீடாக்சிபிகேஷன் அப்படிங்கிறது எதுக்காக காரணம்? உடம்பு தினமும் கல்லீரலும் சரி, குடலும் சரி, சிறுநீரலும் சரி, தொடர்ந்து உடம்புக்கு வர நச்சுக்களை சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நம்ம நுரையீரல் வெளியிலேருந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற கார்பன் டை ஆக்சைடா வெளில வருதா, அதை எடுத்து வெளியேற்றுற வேலை செய்யுது. நம்ம உடம்பு முழுக்கவே இது மாதிரி நச்சுக்களை தொடர்ந்து நீக்கும் வேலையை செஞ்சிட்டு இருக்கு. முழுக்க செய்யலைன்னா என்ன ஆகும்? அதுதான் பிரச்சனையாகுது. இயற்கையான குணப்படுத்துறதுக்கான ஃபார்முலா என்ன? இயற்கை உணவு சாப்பிடுங்க, செல்கள் புதிதாக உருவாகும் தன்மையை பலப்படுத்தணும். இது ரெண்டையும் செய்யும்போது உடம்பு நிரந்தரமா குணமாகும். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் திறனை மேம்படுத்திக் கொள்ளும். நோய் எதிர்ப்பு சக்தி உடம்போட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம். இதுல நிறைய விஷயங்கள், நம்ம வெளியில இருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சைகள், பாக்டீரியால நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. நல்லவனெல்லாம் பார்த்து உள்ள விடணும், கெட்டவனெல்லாம் அழிச்சு கொள்ளணும். இதே மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து இந்த உடம்பு செஞ்சுக்கிட்டே இருக்கு. இது எதுக்கு உதாரணம்னா,
இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு இருக்கு பாருங்க. உலகத்திலே 3வது மிகப்பெரிய இராணுவம் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இராணுவத்தை பார்த்து எல்லாரும் மூக்குல விரல் வைக்கிறாங்க, ஆச்சரியப்படுறாங்க. அந்த அளவு பிரம்மாண்டமான பலமான இராணுவமா இருக்கு. ஆனா இராணுவம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல. இதை தவிர பல்வேறு பாதுகாப்பு அமைப்புகள் இருக்கு. இராணுவத்திலே பாத்தீங்கன்னா தரை தரைப்படை, கடற்படை, விமானப்படை, அணு ஆயுத திறன் கொண்ட படை, இதே மாதிரி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்னு இருக்கு, எல்லை பாதுகாப்பு படை இருக்கு, தொழில் தொழில் தொழில்துறை பாதுகாப்பு படை, இந்திய திபெத். அது தவிர ஸ்டேட் லெவல்ல போலீஸ் அப்படிங்கிறது இருக்கு, இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ்னு இருக்கு, புலனாய்வு பிரிவுன்னு இருக்கு, கடலோர காவல் படை இருக்கு, சிறப்பு படைகள் இருக்கு, கமாண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்கு. ரயில்வேக்காக தனியா ஒரு ஃபோர்ஸ் சிஸ்டம் இருக்கு, ரயில்வே பாதுகாப்பு படை இருக்கு. பயங்கரவாதிகள் யாராவது உள்ள அத்துமீறி நுழைஞ்சாங்கன்னா அவங்கள பாதுகாக்கிற படை இருக்கு. இதே மாதிரி நிறைய பாதுகாப்பு நம்ம நாட்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் நிறைய பாதுகாப்பு படை இருக்கு. வெளியிலேருந்து ஒரு கிருமி உள்ள வந்ததுன்னா அந்த கிருமிய கொல்லும். இன்னைக்கு வைரஸ், கொரோனா வைரஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது கரெக்டுங்களா? நிறைய பேர் அதுல இறந்தாங்க, நிறைய பேர் உயிரோட இருந்தாங்க. அதுல கோவேக்சின் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டாங்க அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்காக. அது மருந்துன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மருந்து கிடையாது. வீரியம் குறைக்கப்பட்ட கிருமிகளை தான் உடம்புல செலுத்தினாங்க. இல்ல அந்த இறந்த நிலையில இருக்கிற டீஆக்டிவேட்டட் வைரஸை தான் நம்ம உடம்புக்குள்ள செலுத்தினாங்க. எதனால? உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் வரும்போது உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கும் தன்மை உண்டு. இதெல்லாம் விடுங்க, சின்ன குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தைகளுக்கு 14 வயசுல வேக்சினேஷன் போடுவாங்க. அதுவும் என்ன அப்படின்னா மருந்தெல்லாம் கிடையாது, இதே மாதிரி கிருமிகளை தான் செலுத்துறது. டாக்டருக்கு அறிவு இல்லையா? டாக்டர் முட்டாளா? கிருமிகளை ஒரு குழந்தையில செலுத்துறது, குழந்தை உடம்புல. நம்ம யோசிக்கிறோம்ல கிருமியை செலுத்துறாங்கன்ட்டு. ஆனா டாக்டர் தெரியும் உடம்புக்கு ஒரு தன்மை உண்டு, வெளியிலேருந்து பாதிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை எதிர்த்து போராடும் அப்படின்ட்டு. ஒன்ஸ் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்திக்கான அந்த அந்த கிருமிகளை உள்ள செலுத்தும் போது என்ன ஆகும்னா உடம்பு ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணி அந்த கிருமிகளை கொல்லும். கொன்ன உடனே இதே மாதிரி ஒரு கிருமி வந்ததுப்பா, இந்த ஃபார்முலாவெல்லாம் அதுல போட்டு கொன்னேன், கிருமி செத்து போச்சு, எழுதி வச்சுக்கும். அது சில சமயம் என்ன நடக்கும், 2-3 நாள்லாம் ஜுரம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்னா அந்த போராட்டம் உள்ள நடந்துட்டு இருக்கும், அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும். எடிசன் பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி 10,000 முறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த டங்ஸ்டன் இழையை கண்டுபிடிச்சாராம். அதே மாதிரி நம்ம உடம்பு ஒவ்வொரு குழந்தையும் வேக்சினேஷன் போடும்போது பல 100 முறை பல 1000 முறை முயற்சி செஞ்சு கடைசியா சக்சஸ் ஆனதை மட்டும் எழுதி வச்சுக்கணும் டிஎன்ஏங்கிற டெய்லியில. அது வெள்ளை ரத்த அணுக்கள், எதிர்ப்பு புரதங்கள்லாம் இருக்கு, நிணநீர் அமைப்பு இருக்கு, நிறைய செல்கள்ல உள்ள அமைப்புகள்லாம் இருக்கு. என்ன செய்யணும்னா உடம்புல இதே மாதிரி கிருமிகள் வரும்போது அழிக்கிறதுக்கான வேலை செய்யும். உங்க நோய் எதிர்ப்பு சக்தியில 70% கட்டுல இருக்கு. மற்றதெல்லாம் உங்க ரத்தத்திலையும் நிணநீர் மண்டலத்திலையும் நிறைய இருக்கு. இது தொடர்ந்து ஒவ்வொரு நொடியும் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு தண்ணி குடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், வாயில ஏதாவது உணவு போகுதுன்னு வச்சுங்களேன், ஃபர்ஸ்ட் இங்க சைனஸ் ஒரு சின்ன ஒரு அமைப்பு இருக்கு. அது உங்க உணவுலேருந்து வரக்கூடிய பாக்டீரியா எல்லாம் அப்சர்வ் பண்ணிடும். சில பேருக்கு அதனாலதான் சில இடத்துல தண்ணி குடிச்சா தொண்டை கட்டிக்கிற மாதிரி இருக்கும், கரகரன்னு இருக்கும். ஒரு தண்ணி வெந்நீர்ல கொப்பளிச்சா சரியாயிடும். அது எதனால அப்படின்னா காரணம் இந்த நோய் எதிர்ப்பு அமைப்பு வலுவா இருக்கிறதுனால. பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. தேங்க்யூ. இப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் காரணிகள் என்ன? காரணம் என்னன்னா மோசமான உணவு பழக்கம், ஸ்ட்ரெஸ்ஸோட இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, உடற்பயிற்சியோ உடல் உழைப்போ இல்லாம இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யும்னா நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் காரணங்களாகும். வாழ்க்கை முறைப்படி ஜெனரலா மரபணு நோய்கள், தொற்று நோய்கள் அப்படின்னு எல்லாம் இருக்குல்ல, வாழ்க்கை முறை நோய்கள் தான் இருக்கிறதுலே அதிகமான காரணங்களா இருக்கு.
செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், உட்காந்த இடத்துல இன்னைக்கு வேலை செய்யறது, உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்துல சாப்பிட்றது, இதெல்லாம் தான் நோய்க்கான காரணமா இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? நாம நம்மள முன்னாடி வரைமுறைப்படுத்திக்கணும். ஒழுக்கமா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். உணவுல, தூக்கத்துல, வேலை செய்யறதுல, உடற்பயிற்சியில, சாப்பிடும் முறையில, தண்ணி குடிக்கும் முறையில, இதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாலே ஒரு 80% நாம ஆரோக்கியமா இருக்க முடியும். அதே மாதிரி வயிறு, அந்த கட், இரண்டாவது மூளைன்னு சொல்லுவாங்க. 100 மில்லியன் நரம்பு செல்கள் நம்ம கட்டுல இருக்கு. நம்ம கட்டுக்கும் பிரெயினுக்கும் கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துது, கட்டுப்படுத்துது. குடல் ஆரோக்கியமா இருந்ததுன்னா நல்லா ஆரோக்கியமா இருக்கும். முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க, மனச்சிக்கலும் மலச்சிக்கலும் இல்லைன்னா நோய் இருக்காது அப்படிம்பாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு காரணம் இந்த குடல் சம்பந்தமானது தான். அதே மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஹாப்பியா நல்ல மூடுல இருக்கீங்களோ, சிரிச்சுட்டு இருக்கீங்களோ, அது உங்களுக்கு நல்ல ஹாப்பி ஹார்மோனை உருவாக்கும், மனசை அமைதிப்படுத்தும். இது ஒரு 40% வரை உங்களோட நோயை குறைக்கும் அப்படிங்கிறாங்க. தூக்கம், தூக்கத்துலதான் நம்ம உடம்பு ரிப்பேரிங் பண்ணிக்கும். அதனாலதான் 10 மணிக்குள்ள தூங்கிடணும். 10 மணிக்குள்ள தூங்கணும் அப்படின்னா நீங்க 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருக்கணும். ஆகும். ஒரு 1 to 3 அப்படிங்கிறது தான் லிவரோட டீடாக்சிஃபிகேஷன் டைம். அது பீக்ல ஒர்க் பண்ற டைம். அதுக்கு முன்னாடி ஒரு 4 மணி நேரம் நீங்க பிளாட்டா படுத்து தூங்கி இருந்தா தான் அந்த ரத்த ஓட்டம்லாம் லிவருக்கு போய், கல்லீரலுக்கு போய் சுத்தம் பண்ற வேலை சரியா நடக்கும். அப்ப தூக்கமும் சரியா இருக்கும். காய்ச்சல், சரி, நிறைய பேர் நினைப்பாங்க காய்ச்சல் அப்படிங்கிறது நோய் அப்படின்ட்டு. காய்ச்சல் என்ன? உடம்போட வெப்பத்தை அதிகரிச்சு உடம்புல இருக்கிற பாக்டீரியா எல்லாம் கொள்றது, நெருப்புல போட்டு கொள்றதுக்கு சமமானது. சில விஷயங்கள் சூடா இருக்கிற இடத்துல இருக்காது. வெந்நீர் குடிக்கிறது அதுக்குதான். அந்த தொண்டையில கரகரன்னு இருக்கும்போது கொஞ்சம் சுடுதண்ணி குடிச்சா நல்லதும்போம். அந்த வைரஸை கொல்லும். உடல் சூட்டை விட கொஞ்சம் அதிகமான சூடு இருக்கும்போது அந்த வைரஸ்களை கொல்லும். பாக்டீரியா, சில வைரஸ்கள்லாம் வளர்ச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கும். அதனால உடம்பு என்ன செய்யும்? உடம்பு சூட்டை இன்க்ரீஸ் பண்ணும். மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இந்த பாடி ஹீட்டுக்கும் இதுக்கும் உண்டு. 102 டிகிரி வரைக்கும் இருந்ததுன்னா அது பாதுகாப்பு அமைப்பு. அதுக்கு மேல இருக்கும்போது தான் நீங்க கண்டிப்பா ஒரு மருத்துவரை சந்திக்கணும். எலிக்சர் மிக்ஸ் இன்னைக்கு பார்க்க போறது. இது இயற்கையோட ஒரு வரப்பிரசாதம். இது ஒரு 12 தாவரங்களோட கலவை. ஒரு புத்தகம் ஒண்ணு இருக்கு, டாக்டர்ஸ் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் விச் மே பி கில்லிங் யூ அப்படின்ட்டு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு தான் அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த எலிக்சர் மிக்ஸ் என்ன செய்யுதுன்னா, ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேட் பண்ணுது, இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணி கொடுக்குது, பாடியோட டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸை பலப்படுத்துது, செல்லுலார் லெவல்ல ரீஜெனரேஷன் பண்ணுது. 100% அந்த இயற்கையான ஊட்டச்சத்துக்கள் உடம்பு ஏத்துக்கும் தன்மையை அதிகரிக்கும் டீடாக்சிஃபிகேஷன் மூலமா. இது தவிர ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது, மனசை அமைதிப்படுத்துது, பிஹெச் லெவலை சமன்படுத்துது. இதெல்லாம் எல்லாம் சேர்ந்து எக்ஸலண்டா உடம்புல ஒர்க் பண்ணுது. இந்த புத்தகத்துல என்ன சொல்றாங்க? டாக்டர்ஸ் வாட் யுவர் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் மெடிசின் விச் மே பி கில்லிங் யூ. அதாவது உங்களுக்கு, உங்கள் டாக்டருக்கு நியூட்ரிஷன் பத்தி தெரியாதது உங்களை கொல்லக்கூடும் அப்படிங்கிற மாதிரி. இது எழுதியிருக்கிறது யாருன்னா ஒரு எம்டி டாக்டர், ஒரு மிக பிரபலமான அனுபவம் வாய்ந்த மருத்துவர் தான் இத எழுதியிருக்காங்க. உடல்ல நச்சுக்கள் சேர்வதுதான் நோய்க்கு காரணம்ங்கிறாங்க. உணவுல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறது தான் நோய்க்கு காரணம். இதை குணமாக்குறது என்னங்க? மருந்து கிடையாது, இயற்கை உணவு தான் குணமாக்கும் அப்படிங்கிறாரு. செல் ரீஜெனரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்னு இந்த புத்தகத்தில் சொல்றாரு. இம்யூனிட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு பூஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெஸ்ட், உங்களோட ஆரோக்கியம் பெட்டரா இருக்குங்கிறாங்க. இப்போ எலிக்சர் மிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, என்ன செய்யுது அப்படின்னா, டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது, கல்லீரல், குடல், ரத்தம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுது. இது 100% இயற்கையான தாவரங்கள், மூலிகைகள் மூலம் முழுக்க முழுக்க ஊட்டச்சத்துக்கள், பிளாவனாய்ட்ஸ், அல்கலாய்ட்ஸ் போன்ற மூலக்கூறுகளை வழங்கி அதன் மூலமா உடம்ப சுத்தம் பண்ணுது, சரி பண்ணுது, எல்லாம் பண்ணுது. இது மூலிகை அடிப்படையிலான சப்ளிமெண்ட், இயற்கையான நேச்சுரல், 100% நேச்சுரல். இதுல என்ன இல்லை அப்படின்னா, கெமிக்கல் கிடையாது, சிந்தட்டிக் கிடையாது,
ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலர் கிடையாது. 100% இயற்கையான பொருள். இதுல ஸ்டெம் செல் கிட்டத்தட்ட 14 வருடமா இந்த ஃபீல்டுல பயனர்னு சொல்லலாம். 14 வருடங்களா இந்த ஸ்டெம் செல் கான்செப்ட்ல இருக்கு. இயற்கையா உடம்புல இருக்கிற டி செல்ஸ், பி செல்ஸ் எல்லாம் அதிகரிக்கும் தன்மை இந்த நேச்சுரல் இம்யூனிட்டி பூஸ்டர்ல இருக்கு. ஸ்டெம் செல்னா என்ன, அதை நம்ம உள்ள பார்ப்போம். உண்மையான வாழ்க்கை தரம் எப்ப இருக்கும்னா, ஆற்றல் அதிகரிக்கும் போது, நம்ம ஜீரண மண்டலம் மேம்பாடு அடையும் போது, தூக்க தரத்தோட மேம்பாடு அடையும் போது, மனம் தெளிவா இருக்கும்போது, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது, உடம்புல வலி இல்லாம இருக்கும்போது, இது எல்லாத்துக்குமே எலிக்சர் மிக்ஸ் ரொம்ப தீர்வா இருக்கு. இதற்கான ஆயிரக்கணக்கான டெஸ்டிமோனியல் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். இப்போ எலிக்சர் மிக்ஸை பார்ப்போம். 12 அதிசய மொழிகள். மீண்டும் சொல்றேன், இது மருந்து கிடையாது, இது நோய் தீர்ப்பதற்கான மருந்து கிடையாது, இது ஃபுட் சப்ளிமெண்ட். இயற்கையா உங்க உடம்போட குணப்படுத்தும் சக்தியை அதிகரிக்கிறது. யாருக்காவது எமர்ஜென்சி பிரச்சனை இருந்ததுன்னா உங்க மருத்துவத்தை தான் கலந்து ஆலோசிக்கணும், மருத்துவத்தை தான் மருத்துவம் பார்த்துக்கணும். இது மருத்துவம் பார்க்கறது கிடையாது. இதுல 12 மூலிகைகள் இருக்கு, ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சரி. ஃபர்ஸ்ட், நோய் எதிர்ப்பு சக்தி. இது உடம்போட இயற்கை அரண்னு சொல்லியிருக்கோம். இது வைரஸ் பாக்டீரியாஸ்களை கொல்லுன்னு சொல்லியிருக்கோம். எவ்வளவுக்கு இம்யூனிட்டி இருக்கோ அவ்வளவுக்கு நம்ம உடம்போட பாதுகாப்பு அமைப்பு வலுப்படும்னு சொல்லியிருக்கோம். இந்த மூலிகைகள் எவ்வாறு ஹெல்ப் பண்ணுதுன்னா, உடம்புல இருக்கிற மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி நோய் எதிர்ப்பு செல்களை, நம்ம உடம்புல இருக்கிற அந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தூண்டி விடுது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ்கள் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் தொடர்ந்து பயன்படுத்தும் போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பெட்டரா இருக்கும். இதுல இருக்கிற பொருட்கள் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு எவ்வளவு உதவுதுன்னு பார்ப்போம். சிச்சிலியா காட்டிக்குவா, இதை கட்டுபா சொல்லுவாங்க. இது ஒரு மரத்தோட வேர்பட்டை. இது ஜெனரலா பிரேசில் நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு மரம். அமேசான் காடுகள் பகுதியில அந்த துப்பி இண்டியன்ஸ்னு பழங்குடியினர் இதை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் அதை பார்த்துட்டு, அவங்கள பார்த்துட்டு அவங்களோட சக்தி, திறன், பலம், அவங்களோட ஸ்டெமினா, விட்டாலிட்டி, அவங்களோட உருவ அமைப்பு, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆராய்ச்சி பண்ணதுல நிறைய கண்டுபிடிச்சாங்க. இது என்னெல்லாம் செய்யுதுன்னா, உடல்ல இருக்கிற ரத்த அணுக்கள், குறிப்பா வெள்ளை ரத்த அணுக்களை தூண்டி விடுது. இது என்ன செய்யும்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை அடையாளம் கண்டு அழிக்கும் தன்மை உள்ளது. இந்த மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் பாதுகாப்பு கொடுக்குது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதுல நிறைய இருக்கு. உடலுக்குள்ள இருக்கிற வீக்கங்களை சரி பண்ணுது. நோய் எதிர்ப்பு செல்கள் சைட்டோகைன் உற்பத்தியை சமநிலைப்படுத்துது. இது என்ன செய்யும் அப்படின்னா, நோய் எதிர்ப்பு நோய் ஏதாவது உருவாக்கக்கூடிய கிருமிகள் வந்ததுன்னா அதை எதிர்க்கும் திறன் உள்ளது. இது ஜென்ரலா என்ன அப்படின்னா, நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும், மூளை செயல்பாட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஞாபக சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும், ஒரு நல்ல குவாலிட்டியான ஸ்லீப்பை கொடுக்கும். இதெல்லாம் விட ரத்த நாளங்களை கொஞ்சம் விரிவுபடுத்தி கொடுக்கும். நைட்ரிக் ஆக்சைடு இயற்கையா உருவாக்கி ரத்த நாளங்கள், இந்த ரத்த குழைகள் இருக்குல்ல, அது விரிவடையும். அதனால என்ன ஆகும்னா, ரத்த ஓட்டம் சீர்படும். அதனால ரத்த அழுத்தம் குறையும். அதனால இதய ஆரோக்கியம் மேம்படும். உடம்புக்கு அந்த ரிப்பேரிங் மெக்கானிசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உடலோட சகிப்புத்தன்மை அதிகமாகும், ஃபட்டிக் சோர்வெல்லாம் கம்மியாகும், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும், மொத்தமா உங்களோட ஆற்றல் நிலையை மேம்படுத்தி கொடுக்கும், மெட்டபாலிசம் ரேட்டையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ஹார்மோன் சமநிலைப்படுத்தும், மொத்தமா ஒரு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்கும். குறிப்பா இது ஆண்களுக்கான பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். செரனோவா ரெப்பன்ஸ் சொல்லுவாங்க, இல்லைன்னா சாப்பால்மட்டம் சொல்லுவாங்க. இது குறிப்பா வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷார்ட் பனை வகை தாவரம். இது குறிப்பா ஹார்மோன் பேலன்ஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இதுல இருக்கிற ஃபேட்டி ஆசிட்ஸ், பைட்டோஸ்டால்லாம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது. குறிப்பா உடம்புல அந்த வீக்கத்தை உருவாக்கக்கூடிய காக்ஸ்2 மற்றும் ஃபைலாக்ஸ் அப்படிங்கிற வேதியியல் விஷயங்களை தடுக்குது. இது நாற்பட்ட வீக்கங்களை, இன்ஃப்ளமேஷன்ஸை கம்மி பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்.
டி செல் அப்படின்னு பி செல்னு இருக்கு. அதுதான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம உடம்புல. அதோட உற்பத்தியை அதிகரிக்குது. இது என்ன செய்யும்னா, புதுசா ஒரு கிருமி உள்ள வந்திருக்குன்னா அதை கண்டுபிடிச்சு கொள்றதுக்கான அந்த தகவமைப்பு இதுல அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஹார்மோன் சமநிலைப்படுத்தும். அதனால இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆன்டி மைக்ரோபியல் அப்படிம்பாங்க. சில பாக்டீரியாஸ்கள், பூஞ்சைகள்லாம் உடம்புல பாதிக்கக்கூடிய விஷயம்லாம் வந்ததுன்னா அதை எதிர்க்கும் பண்பு இதுக்கு இருக்கு. இதை விட முக்கியமா ஆண்களுக்கான ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கு வயதாக வயதாக அந்த ப்ராஸ்டேட் வீக்கத்தினால அடிக்கடி சிறுநீர் போடுறது, ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன்ங்கிறதெல்லாம் இருக்கும். அதை இது கட்டுப்படுத்தும். முடி வளர்ச்சிக்கு உதவும். முடி வந்து நல்ல அடர்த்தியா வளர்றதுக்கு உதவும். சுவாச மண்டலத்தை மேம்படுத்தி கொடுக்கும். நல்ல சுவாச மண்டல ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். டெஸ்டோஸ்டோன் மற்றும் ஈஸ்ட்ரோஸ்டோனை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். குறிப்பா டெஸ்டோஸ்டோனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சிறுநீரக மண்டல ஆரோக்கியம். நிறைய பேருக்கு வந்து அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் இருக்கும். சிறுநீர் பை அதோட மசில்ஸ் வீக்கா இருக்கும். அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுது. இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொடுத்து, குறிப்பா கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி வச்சுக்கும். மெட்டபாலிசம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். குக்குர் பிட்டா முஸ்கட்டா ஒரு குரூப்டு பம்கின் அப்படிங்கக்கூடிய விதைகள். இது எங்க இருக்குன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் இந்த பரங்கி இருந்தாலும் பகாமா தீவுகள்ல விளையக்கூடிய இந்த பரங்கிகளுக்கு வந்து நிறைய நுண்ணுண்ட சத்துக்கள் அதிகமா இருக்கு. அதுவும் இந்த விதைகள்ல அபரிமிதமான நுண்ணுண்ட சத்துக்கள் அடங்கியிருக்கு. இதுல விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. இதுல இருக்கிற மெக்னீசியம், ஜிங்க், அயன் இதெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு. மற்ற உடம்புல இருக்கிற இயற்கையா நடக்கக்கூடிய வேலைகளுக்கெல்லாம். மெக்னீசியம் இது நோய் எதிர்ப்புக்கான ஒரு அடிப்படை காரணமா இருக்கு. இது ஆன்டி ஆக்சிடன்ஸ் நிறைய கொடுக்குது. குறிப்பா இதுல இருக்கிற விட்டமின் இ, கரோட்டனைட், செலினியம் போன்ற சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் இதை ரொம்ப ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ல இருந்து நம்ம பாதுகாக்குது. இதுல இருக்கிற ஃபைட்டோஸ்டால் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் உடம்புல இருக்கிற நாள்பட்ட இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் குறைக்குது. அதனால உடம்புல நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுவாகுது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல இருக்கிற தேவையான அமினோ ஆசிட்ஸ்னால ப்ராஸ்டேட் ஆரோக்கியத்துக்கும் நல்லா இருக்கு. பாடியோட எலும்புகள் வலிமையா இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. குவாலிட்டியான டீப் ஸ்லீப் கொடுக்குது. பிளட் சுகரை மெயின்டைன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. நெருஞ்சில் முள், பங்க்சர் வைன், இதுல இருக்கிற சப்போனின் ஃபிளவனாய்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மருத்துவ குணங்கள் வாய்ந்தது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட செயல்பாட்டை இது சமநிலைப்படுத்துது. வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. இதுவும் உடம்புல இருக்கிற பூஞ்சைகள், குறிப்பா கேன்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூஞ்சைகள் தான். இந்த பாக்டீரியா வைரஸ்ங்கிறது வேற மாதிரி. ஆனா இந்த பூஞ்சை தொற்றுகள் அப்படிங்கிறது வந்து கேன்சரோட தொடர்புடையது. இது என்ன செய்யுதுன்னா, இயற்கையா அந்த ஆன்டி மைக்ரோபியல் செயல்பாடு இருக்கிறதுனால இந்த கேன்சர் செல் எல்லாமும் இதுல அழியுது. அதே மாதிரி இதுல இருக்கிற என்சைம்ஸ் அழற்சி மேலாண்மைக்கு உதவுது. உடலோட செயல்திறனுக்கு, குறிப்பா மசில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும். ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இதயத்தை பாதுகாக்கும். சிறுநீரக ஆரோக்கியத்துக்கு பெட்டரா இருக்கும். குறிப்பா சிறுநீரகத்துல கற்கள் இருந்ததுன்னா உடனடியா வெளியேற்றும் தன்மை இந்த பங்க்சர் வைனுக்கு உண்டு. நெருஞ்சியல் முள் நம்மூர் மருத்துவத்திலையும் சரி, சீன மருத்துவத்திலையும் சரி, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா சிறுநீரக கற்கள் எடுக்கிறதுக்கும் பாலியல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் யூஸ் பண்றாங்க. சிவப்பு பீச் ஸ்டெம் செல்ஸ். இதுல 2 விதமான ஸ்டெம் செல் இருக்கு. ஒன்னு சிவப்பு பீச், இன்னொன்னு கிரீன் ஆப்பிள். இது என்ன செய்யணும்னா, உடம்புல அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிற விஷயம் தான் ரிப்பேரிங் ப்ராசஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு செல் புதுசா உருவாகும் தன்மை, குவாலிட்டியா உருவாகும் தன்மை வேணும் அப்படின்னா அந்த செல் நல்லா இருக்கும். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு செல் டேமேஜ் ஆகுதுன்னா அது திருப்பியும் டூப்ளிகேஷன் ஆகும்போது டேமேஜ் ஆன செல்லாவே மாறும். அதனாலதான் நிறைய பிரச்சனைகள் உடம்புல வருது. இந்த ஸ்டெம் செல் என்ன செய்யணும்னா, ஏதாவது ஒரு டிஷ்யூல ஒரு டேமேஜ் ஆன செல் இருந்ததுன்னா அந்த செல்லாவே மாறி அந்த செல் குவாலிட்டியான மாறுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்ப என்ன ஆகும், 1 by 1 நல்ல குவாலிட்டி செல்கள் நம்ம உடம்புல உருவாகும் போது நல்ல செல்கள் நிறைய இருக்கும், கெட்ட செல்கள்லாம் அழிஞ்சிட்டே போகும். அதனாலதான் இதை தொடர்ந்து ஒரு 3-4 மாசம் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்பதான் அந்த டூப்ளிகேஷன் ப்ராசஸ்ல நல்ல குவாலிட்டியான செல்கள் நமக்கு உருவாகும். அது மாதிரி ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். டிஎன்ஏ லெவல்ல இது பாதுகாப்பு கொடுக்கும். இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் கட்டுப்படுத்துது. வயதாகும் தன்மையை குறைக்குது. மூளை செயல்பாடை அதிகரிக்குது. ஏடிபி ப்ரொடக்ஷனை மைட்டோகாண்ட்ரியா லெவல்ல இது
அதிகரிச்சு கொடுக்குது, அதோட மைட்டோகாண்ட்ரியோட எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. சுற்றுச்சூழல் மாசுகளால் உடம்புக்கு வர பாதிப்புகளை இது கம்மி பண்ணி கொடுக்குது. இன்னொன்று கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல்ஸ், இதுவும் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் வயதாகும் தன்மையை கம்மி பண்றதுக்கும் கொடுக்கக்கூடியது. இது சிஸ்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்த பழம், ரொம்ப காஸ்ட்லியான பழம். இத பொதுமக்கள் சாப்பிட முடியாத அளவுக்கு ஒரு பாதுகாப்போடு அவங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. அந்த அளவு ரொம்ப எக்ஸலண்டான கிரீன் ஆப்பிள். இதுவும் ஸ்டெம் செல் பாதுகாப்பு, செல் வயதாகும் தன்மையை தடுக்கிறது, ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்க்கும் தன்மை, டிஷ்யூஸ்ல ஏதாவது ரிப்பேர் இருந்ததுன்னா சரி பண்ணும் தன்மை எல்லாம் இருக்கு. இது தோல் ஆரோக்கியத்துக்கு, ஸ்கின்னை வந்து குவாலிட்டியா வச்சிருக்கணும். காயெல்லாம் பட்டதுன்னா சீக்கிரம் மாறிடும். முகத்துல சுருக்கங்கள்லாம் இருந்ததுன்னா கம்மியாயிடும். ஸ்கின்னோட டெக்ஸ்டர் டோன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேட்ச் பேட்சா இருக்கும், அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணும். முடி வளர்ச்சிக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு பெட்டர். ஒரு ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னா உங்களோட ஞாபக சக்தி, அறிவாற்றல்லாம் இருக்கும். அதற்கு இது அந்த மூளையோட செயல்திறனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் அல்லது ஹார்னி கோட்வீட், இது என்ன செய்யணும்னா காம இச்சையை தூண்டக்கூடிய ஒரு தாவரம். ஆடுகள்லாம் திடீர்னு இனப்பெருக்க காலம் இல்லாத நேரத்திலையும் ரொம்ப மூர்க்கமா செயல்படுறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க இதோட பலன்கள் என்ன அப்படின்ட்டு. இது பாலியல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு மேம்பாடு, இருக்கிறதுக்கு, உடம்புக்கு தேவையான ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கு, உடம்புல அந்த ஏடிபி உற்பத்தி, செல்களுக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி உற்பத்தி அதிகரிக்கிறது, இது எல்லாத்துக்குமே இந்த எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம் சப்போர்ட்டிவா இருக்கும். கார்டிசெப்ஸ் இமயமலை மூலிகை புதையல்ங்கிறாங்க. இது ஹிமாலயன் கோல்டுன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா இதோட விலை கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபா மார்க்கெட் ரேட் ஒரு கிலோவுக்கு. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி சீனர்கள் வந்து அருணாச்சல் பிரதேசத்தை கைப்பற்றணும் அப்படின்ட்டு அங்க வர்றாங்க, பெனிட்ரேட் பண்றாங்க. காரணம் அப்படின்னா எந்த ஏரியால இந்த கார்டிசெப்ஸ் நிறைய இருக்கோ அந்த ஏரியாவை நோக்கி வராங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸ். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹிமாலயன் வயக்ரா அப்படின்ட்டு. இது உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் இன்டேக், உடம்புல வந்து ஆக்சிஜன் உடம்புல எடுத்துட்டு அந்த செயல்பாடு, ஒவ்வொரு செல்லோட செயல்பாடை இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு தீவிரமான உடல் உழைக்கும் தன்மையை கொடுக்கும். அதனால என்ன ஆகும், அந்த ஸ்டெமினா இருக்கும், எண்டூரன்ஸ் இருக்கும். தடகள வீரர்கள், குறிப்பா லாங் ரன் மாரத்தான்லாம் ஓடுறவங்கலாம் இது எடுத்துப்பாங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய நுரையீரல் வந்து முழு சக்தியோட இயங்கும். ஸ்டீவியா அரபோடியானா, இது இரத்த சர்க்கரை அளவு கட்டுப்படுத்துக்கும், இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இன்னொன்னு பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர், இது அமைதி. இது பேர் என்ன, அமைதிக்கு பெயர் தான் சாந்திங்கிற மாதிரி பாடுவாங்கல்ல, அது மாதிரி அமைதிக்கு பெயர் தான் பாசிஃப்ளோரா, பேஷன் ஃப்ளவர். இது மனசை அமைதிப்படுத்தும். இன்னைக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஓட்டம் ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடுது, இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க. அப்ப மனசு உங்களுக்கு கட்டுப்பாடுல இல்லை. இதற்கு என்ன செய்யணும், மெடிடேஷன் செய்யணும். மெடிடேஷன் செய்யும் போது மனசு அமைதியாகும். அந்த மெடிடேஷன் செய்யும் போது கொடுக்கக்கூடிய அமைதியை இந்த மலரும் நமக்கு கொடுக்குது. இது ஹாப்பி ஹார்மோன்ஸ் உருவாக்குறதுக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கட்டுப்படுத்துறதுக்கும் உதவுது. நல்ல ஒரு ஆரோக்கியமான டீப் ஸ்லீப்பை இது கொடுக்கும். இப்ப மலர் மருத்துவம்னு சொல்லுவாங்க. தூக்கத்துக்கு வந்து பெஸ்ட் என்ன அப்படின்னா மலர் மருத்துவம் அப்படிம்பாங்க. இது என்ன செய்யணும்னா மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கம் வருதுனால நைட்ல உடம்புல ரிப்பேரிங் சிஸ்டம்ங்கிறது நல்லா நடக்கும். அதனால நோய் எதிர்ப்பு செயல்பாடு நல்லா நடக்கும். இதை தவிர நரம்பு மண்டலத்தை ஆதரிக்கும், நரம்பு மண்டல ஆரோக்கியத்தை ஆதரிக்கும். ஃபிட்ஸ் எல்லாம் சில பேருக்கு வரும், நரம்பு மண்டலம் பிரச்சனையா, இது அவற்றையும் சரி பண்ணும். ஜப்பி, இது பிரேசில் சூப்பர் பெரின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற அபரிமிதமான விட்டமின் சி சத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடலை பல மடங்கு அதிகரிக்குது. இதுல இருக்கிற ஃபினாலிக் ஆந்தோசைனின்ஸ் எல்லாம் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஆதரவு கொடுக்குது. இதுல இருக்கிற அந்த கலர், வயலட் கலர் ஒண்ணு இருக்குல்ல, ஊதா கலர், அதுவும் இதுல மருத்துவ குணம் பண்றது. கிட்டத்தட்ட நம்ம உணவுல பல்வேறு வகையான நிறங்கள் இருக்கணுங்கிறாங்க, சுவைகள், அறுசுவைகளும் இருக்கணும் அப்படிம்பாங்க. இப்ப இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒரு பெனிஃபிட் உண்டு. கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு,
கேரட் சாப்பிடணும்னு அதில் சொல்லுவாங்க. அதில் இருக்கிற கேரட்டானின் ரொம்ப நல்லா இருக்கும், உடம்பு கண்ணுக்கு நல்லதும்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு, ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு மருத்துவ குணம் உண்டு. இந்த ப்ராடக்ட்டை நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1.5 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, நீங்க சாப்பிடும்போது நல்ல காரமா சாப்பிட்ருப்பீங்க, நல்ல உப்பு போட்டு உரப்பு போட்டு சாப்பிட்ருப்பீங்க. அப்ப அந்த சுவை நம்ம உடம்பு அந்த நாக்கு பகுதியிலேருந்து போனதுக்கு அப்புறம் இது இதுல பாத்தீங்கன்னா அறுசுவையும் சாப்பிடும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இனிப்பும் புளிப்பும் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர அதுல அறுசுவையும் மறைந்து இருக்கு. அது அந்த சுவைக்கான மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும், இந்த கலருக்கான மருத்துவ குணமும் நமக்கு கிடைக்கும். பிளிகியா இது பழம்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் ஆப்பிரிக்கால கிடைக்கிற ஒரு பழம் இது. இத காயா சாப்பிட்டா விஷம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, அரளி கொட்டைய அரைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தற்கொலை பண்றதுக்குன்ட்டு. அதே மாதிரி அவ்வளவு விஷத்தன்மை கொண்டது இது காயா இருக்கும். ஆனா நல்ல பழமா இருக்கும்போது மருத்துவ குணம். நம்ம இதே சொல்லுவாங்க, இஞ்சிக்கு புறநஞ்சு, கடுக்காய்க்கு அகநஞ்சு அப்படிம்பாங்க. கடுக்காயோட தோல் பகுதியை மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். இதே இஞ்சியை நம்ம தோலை சீவிட்டு தான் சாப்பிடுவோம், தோலோட சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? ஒவ்வொன்றுத்துலயும் நச்சுத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதே வேர்க்கடலையை சாப்பிடும்போது எப்படி சாப்பிடுவோம்? ஊற வச்சுட்டு சாப்பிடுவோம், பச்சையா சாப்பிட மாட்டோம். ஏன்னா அதுல இருக்கிற அந்த பித்தம் கொஞ்சம் உடம்புக்கு கெடுதலா இருக்கும் அப்படின்ட்டு. இந்த பழத்துக்கு என்ன அப்படின்னா பழமா தான் சாப்பிடணும் அப்படின்னு. அதனால இதுல பழத்தை எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க, அதுல இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு சினர்ஜிஸ்டிக் விளைவுகள்னு சொல்லுவாங்க. ஒண்ணு ஒண்ணு ரெண்டு, ரெண்டு ஒண்ணு மூணு, இதுதான் நமக்கு தெரியும். ஆனா இதுல என்னன்னா 1 into 2 2, 2 into 3 6, 6 into 4 24, 24 into 5 125. இதே மாதிரி ஒரு சினர்ஜிஸ்டிக் எஃபெக்ட்ல உங்களுக்கு இது எஃபெக்டிவா இருக்கு. அவ்வளவு வலிமையா வேலை செய்யுது. அதனால என்ன கிடைக்குது, நமக்கு நீண்ட கால ஆரோக்கியம் கிடைக்குது, முழுமையான நோய் எதிர்ப்பு கிடைக்குது, இயற்கையா உடம்ப பாதுகாக்குது. இதை எப்படி எடுத்துக்கணும்? ஃபர்ஸ்ட் ஒரு முறை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நச்சுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறும். அடுத்தது என்ன ஆகும், உங்களோட ஆற்றல் அதிகரிக்கும், நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒரு 3-4 மாதங்கள்ல ஒரு நல்ல ஒரு 20 வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இதுல இன்னொரு டிஸ்க்ளைமர் என்னன்னா, ஒவ்வொரு உடலும் தனித்தனியானது, அவங்களோட சாப்பிடும் முறை, தூங்கும் முறை, வசிக்கும் இடம், தட்ப வெப்பநிலை. சென்னையில எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெள்ளூர்ல இதோட சூடா இருக்கும், ஊட்டியில இருக்கிறவங்களுக்கு இப்போ குளிரா இருக்கும். கரெக்டுங்களா? அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாறுதல்ங்கிறது இல்ல, அதுக்கேற்ற மாதிரி இது கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரி ரிசல்ட் வராது. இது என்ன செய்யுது, டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுது, ஸ்டெம் செல்ஸ் ஆக்டிவேஷன் மூலமா நம்ம உடம்புல புத்தாக்கம் பண்ணுது, மீள் உருவாக்கம் பண்ணுது. அதனால இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம மருந்தில்லா வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா உணவே மருந்தா மாறணும். சரி, இதை எப்படி எடுத்துக்கணும்? இதுல ஒரு பாக்கெட்ல 1.5 கிராம் இருக்கும். பாக்கெட் பாத்தீங்கன்னா வீடியோல தெரியும் பாருங்க, இதே மாதிரி சின்னதா இருக்கும், ஒரு குட்டி பாக்கெட்டு தான் இருக்கும். இதுல 1.5 கிராம் இருக்கும். இதை நீங்க எடுத்துக்கணும். எத்தனை நாள் எடுத்துக்கணும்னா 6 நாள் ஒரு பாக்கெட் வரும். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த உடனே அவ்வளவு எடுத்துக்கூடாது, கம்மியா எடுத்துக்க ஆரம்பிக்கணும். எவ்வளவு எடுத்துக்கலாம்? ஆண்களா இருந்தா இந்த ஒரு பாக்கெட்டு 10 நாள் எடுத்துக்கலாம், பெண்களா இருந்தா 12 நாள் எடுத்துக்கலாம். இல்லைங்க சார், நான் இன்னும் கொஞ்ச நாள் அதிகமா எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு பாக்கெட்டை 15 நாள் கூட எடுக்க தப்பே கிடையாது. உடம்புக்கு அந்த ஏத்துக்கும் திறன் வரணும். காரணம் என்னன்னா இதுல டீடாக்சிஃபிகேஷன் ஆகும். டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது சில பேருக்கு சில உபத்திரவங்களை கொடுக்கும், சில சிம்டம்ஸ் அதுல இருக்கும். அது கொஞ்சம் உடம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லும். அதுக்கு முன்னாடி முதல் ட்ரிப்பு ஆண்களா இருந்தா 10 நாள், பெண்களா இருந்தா 12 நாள். இதை அதிகப்படுத்தினாலும் தப்பு இல்லை. குறைந்தா ஏதாவது பிரச்சனையா, நான் நிறைய எடுத்துட்டா ஒன்றும் பிரச்சனையா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஆனா இந்த டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்றேன், அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டா போதும். சரி, இது எப்ப எடுக்கணும் அப்படின்னா நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு எடுத்தா நல்லது. அப்பதான் இதுல இருக்கிற அந்த சுவைக்கான மருத்துவ குணமும் நம்ம முழுசா கிடைக்கும். இதை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கலாம். 15 நிமிஷம் கழிச்சு தான்னா இல்ல, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா இது ஆக்டிவேஷன் ரொம்ப நல்லா இருக்கும்.
பகல் முழுக்க தண்ணி நிறைய எடுத்துக்கணும். ரெண்டாவது, இதுக்கு டயட் எதுவும் உண்டா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டயட் கிடையவே கிடையாது. டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையவே கிடையாது. ஆனா இது எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி பின்னாடி டீ காஃபி புகை பழக்கம் இருந்ததுன்னா அதை அவாய்ட் பண்ணணும். மது அருந்துபவரா இருந்ததுன்னா 12 மணி நேரம் கேப் இருக்கணும். அப்ப நைட் எடுக்க முடியல அப்படின்னா காலையில எடுத்துக்கலாம். ஆனா நைட் எடுத்துக்கும் போது உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ்ங்கிறது பெட்டரா நடக்கும். காலையில எடுத்துட்டா நல்ல எனர்ஜியா ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா கன்சிஸ்டன்டியா ரொம்ப நாள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். தண்ணீர் வந்து ரெகுலரா எடுத்துக்கணும். குறிப்பா ஹாட் வாட்டர் எடுத்துக்கிறதுங்கிறது நல்லது. அதுவும் நீங்க உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா பகல் முழுக்க சுடுதண்ணி எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி இதுக்கு உணவு கட்டுப்பாடுகள்ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு மட்டும் நீங்க அசைவங்களை தவிர்க்கிறதும், பரோட்டா மாதிரி கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டை தவிர்க்கிறதும், தேவைப்பட்டதுன்னா பால் போடாத டீ காஃபியை மட்டும் அருந்துறதும் பெட்டர். இது ஃபர்ஸ்ட் ஒரு 10-15 நாளைக்கு ஃபர்ஸ்ட் பேக்கெட்டை போதும் எடுக்கும் போது மட்டும் பண்றது பெட்டர். எதுக்காக அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன் சிஸ்டம், இந்த உடம்புல அந்த ரிப்பேரிங் சிஸ்டம் நடக்கும்போது உடம்புக்கு சக்தி நிறைய தேவைப்படும். உடம்ப சுத்தம் பண்றதுக்கு, உடம்ப கிளியர் பண்றதுக்கு, உடம்புல இருக்கிற கழிவுகளை எடுக்கிறதுக்கு நிறைய உங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். நீங்க அசைவம் எடுத்தீங்கன்னா அதை ஜீரணம் பண்றதுக்காக, அதை சிரிக்கிறதுக்காக நிறைய எனர்ஜி அங்க போய் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு அசைவங்களை தவிர்க்கிறது நல்லது. இதை எடுத்துக்கும் போது என்னெல்லாம் வரலாம்? ரத்த ஓட்டம் அதிகமா இருக்கும். ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது நீங்க ஜெனரலா தலைவலி இருந்தா இப்படி கை வச்சு பாருங்களேன். அங்க நீங்க அதிகமான ரத்த ஓட்டத்தை பார்ப்பீங்க. ரத்தம் ஓடுறது அங்க துடிக்கிறதெல்லாம் பார்ப்பீங்க. அப்ப என்ன நடக்கும்? ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது உங்களுக்கு தலைவலி வரலாம். ரத்த ஓட்டம், ரத்த குழாய்கள் அடைப்பெல்லாம் எடுத்து ரத்த ஓட்டம் வருதுங்கிறது நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? அடுத்தது சளி, இருமல், லேசான காய்ச்சல். நுரையீரல் சுத்தம் பண்ணும்போது சளி, இருமல், ரன்னிங் நோஸ் அது மாதிரிலாம் வரலாம். உடம்புல கெட்ட கிருமிகள்லாம் இருந்ததுன்னா அதை கொல்லும் போது உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அப்ப உள்ள ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா கொல்லும். அப்ப உடம்போட வெப்பநிலை கொஞ்சம் உயரத்தான் உயரும். அப்ப காய்ச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வயிற்றுப்போக்கு, உடம்புல இருக்கிற குடல் பக்கம் இருக்கிற கழிவுகள்லாம் வெளில போகும்போது வயிற்றுப்போக்கா வரலாம். அதே வயிற்றுல ஏதாவது உங்களுக்கு கடுபடு இருந்தா சில பேருக்கு வாந்தி வரதையும் பார்க்கணும். அது ரொம்ப ரேர் கேஸ் தான். வாந்தியும் வயிற்றுப்போக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். தோல் சம்பந்தமான பிரச்சனை யாருக்காவது இருக்கு அப்படின்னா இந்த டாக்ஸின்லாம் தோல் வழியா தான் வெளில வரும். அப்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு தோல் பக்கம் ரேஷஸோ தடிப்புகளோ வரலாம். சிவந்து போறது, அரிக்கிறது, தடிப்புகள் வர்றது வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் உங்க லிவர், கிட்னி இதெல்லாம் டீடாக்ஸ் ஆகுதுங்கிறதுக்கான அர்த்தம். உங்க தோல் வந்து சுத்தமாகுதுங்கிறதுக்கான அர்த்தம். முதுகு பக்கம், கீழ் முதுகு பக்கம் வெளி வருது அப்படின்னா உங்க சிறுநீர் கற்கள் வெளியாகுதுன்னு அர்த்தம். நிறைய தண்ணி குடிக்கிறது, கால் அதிர்ற மாதிரி ஓடுறது, நடக்கிறது, ஸ்கிப்பிங் ஆடுறது, இதெல்லாம் வந்து ஆக்சுவலி கிட்னி ஸ்டோன் வெளில எடுக்கிறதுக்கான ஃபாஸ்ட் சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அடுத்தது பித்த தோஷம் உடம்புல அதிகமா இருக்கும்போது உங்களுக்கு நெஞ்செரிச்சல் வரலாம். அப்ப என்ன செய்யணும்? கண்டிப்பா டீ காஃபியை சாப்பிடவே கூடாது. தண்ணி நிறைய குடிக்கணும். பழைய சோறு, நீர் ஆகாரம் சாப்பிடுறதுக்கு நல்ல விஷயம். விட்டமின் பி சத்தும் கால்சியம் சத்து அதிகமா இருக்கிற இயற்கை உணவுகள் எடுத்துக்கிறது நல்லது. பால் வேண்டாம், அதுக்கு பதிலாக மோர் எடுத்துக்கலாம். இதை தவிர நிறைய குறிப்பா பெண்களுக்கு என்ன வரும்னா இடுப்புக்கு கீழே ஒரு வலி வரலாம். ஆண்களுக்கும் வரலாம், பெண்களுக்கும் வரலாம். யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா ரத்தம் யாருக்கு சுத்தமா இல்லையோ, ரத்தம் யாருக்கு குவான்டிட்டி கம்மியா இருக்கோ, ரத்தத்துல இருக்கிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் குறைபாடோட இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வலி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்ன நம்ம எலும்பு மஜ்ஜை, போன் மேரோ, அங்கதான் ரத்தம் உற்பத்தி ஆகும். அது உற்பத்தி ஆகும் போது உங்களுக்கு ஒரு அதிகபட்ச வலி அங்க வரலாம். அது குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அடுத்தது இதற்கு இதே மாதிரி ஏதாவது விஷயம் நடக்கும்போது உங்களுக்கு யார் இந்த வெல்னஸ் கோச்சோ யார் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு உடனடியாக ஃபோன் பண்ணுங்க. நைட்டு பகல் என்ன இருந்தாலும் பயப்படாதீங்க, கூப்பிடுங்க. என்ன செய்யணும் சார், இப்படி கால்லாம் வலிக்குது, என்ன செய்யணும் அப்படின்னு கேளுங்க. அப்படி கை கால் வலிச்சதுன்னா அதற்கு தீர்வு என்ன அப்படின்னா வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கறது, வெந்நீர்ல குளிக்கிறது, வெயில்ல நடக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, வாக்கிங் போறது, வெயில்ல வாக்கிங் போறது, இதெல்லாம் அந்த கை காலில் குடைச்சல் மாதிரி வலி வரும்போது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்துக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். ஆனா திருப்பி வந்து உட்காந்தாலோ படுத்தாலோ பெயின் இருக்கும். அதுக்கு பயப்பட வேண்டாம். அதனால நீங்க சோர்வே அடைய மாட்டீங்க. ஓகேவா? இதெல்லாம் இதற்கான சிம்டம். இதுக்கு பயப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? 4 விஷயங்கள் கரெக்டா செய்யணும். வாழ்க்கையில் ஆரோக்கியமா இருக்கணும்னா நல்ல குவாலிட்டியான நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கணும், உடற்பயிற்சி
உடல் உழைப்பு அவசியம். மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். மன அழுத்தம் கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, கோபப்படக்கூடாது. ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு கத்துக்கணும். குவாலிட்டியான தூக்கம் தூங்கணும். நைட்டு 10 மணிக்கே தூங்கி காலையில நீங்க 4 மணிக்கு எழுந்தா கூட அது ஓகே தான். அப்போ ஒரு 6 மணி நேரம் தூங்கினா கூட அது உடம்புக்கு போதுமானது. நீங்க எவ்வளவுக்கு லேட்டா தூங்குறீங்களோ அவ்வளவுக்கு உடம்ப நீங்க வீணடிக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த 4 விஷயத்தையும் கடைபிடிங்க. கூடவே இந்த எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. எலிக்சர் மிக்ஸ் எடுத்துக்கிறதுங்கிறது உங்களுக்கு பக்க விளைவுகள் இல்லாத ஒரு ஆரோக்கியத்திற்கான ஒரு பாதை. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.